ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 14 முதல். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பார்ந்தவர்களே, நாம் தவக்கால தியானத்திற்கு நம்மையே கடந்து சென்றிருக்கிறோம். தவக்கால தியானம் என்பது ஒரு பங்கிலே மிகவும் மிகவும் முக்கியமான நாட்கள். ஏனெனில் பங்கு முழுவதும் தூய்மையாக்கப்படுகிறது. பங்கு ஒரு குடும்பமாக தூய்மையாக்கப்படுகிறது. இந்த தவக்கால தியானம் பங்கெடுக்கலைன்னா அது ஒரு பாவம், தெரியுமா? பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டிய ஒரு பாவம் தவக்கால தியானம் பங்கெடுக்கலாம். எந்த பாவம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஒழுங்காக பாவ சங்கீர்த்தனம் செய்கிறீங்கன்னு தெரியும். தவக்கால தியானம் பங்கெடுக்கலனா அது ஒரு பாவம். அது என்ன பாவம்? ஏன்னா வீட்டுக்கு போய் சொல்லணும்ல. ஏன்னா எல்லாம் மனைவிகள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. கணவர்களை காணும், பிள்ளைகளை காணும். எனக்கு தெரியும், இன்றைக்கி எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. நிறைய சிபிஎஸ்சி +2 எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். அல்லாத பசங்க எங்கே போனாங்க? அப்போ போய் நீங்கள் அவங்கள கொண்டு வராதுக்காக நீங்களும் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். புருஷன் வரல, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவருக்காக நீங்கள் போய் அவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் செய்ய சொல்லணும். அப்படின்னா எந்த பாவம்? தவக்கால தியானத்தில் பங்கெடுக்கலாம் என்ன பாவம்? எந்த கட்டளையும் மீறுவம் பாவம்? கேட்கல. 10 கட்டளையுமே வா இல்லை. என்ன பாவம்? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இல்லை. கேட்கல. வெரி குட். திருச்சபை கட்டளை. எந்த கட்டளை? நான் நினச்சேன் கரெக்டாக சொன்னீங்கன்னு நினச்சேன். வருடத்துக்கு ஒரு முறையாவது தியானம் செய்யணும்னு இருக்குதா திருச்சபை கட்டளை? இல்லை. சரி உட்காருங்க. ஒரு பதில் கரெக்ட். 10 கட்டளைகள் அல்ல, திருச்சபை கட்டளை. அப்போ எந்த கட்டளை? பத்து கட்டளையே தெரியாது. இந்த திருச்சபை கட்டளை வேற. அப்படி இருக்கிறதே இப்போ தான் ஞாபகம் வந்தது. பாஸ்கா காலத்தில் பாவ சங்கீர்த்தனம் செய்யணுமா? நான் கேட்குறது தியானம். உங்களாலான உதவியை உங்களுடைய ஞான மேய்ப்பர்களுக்காக செய்வது என்பது திருச்சபை கட்டளை. அதாவது உங்களுடைய ஞான மேய்ப்பர் உங்களுக்காக ஒரு தியானத்தை தயாரிக்கும் பொழுது, ஃபாதர் எவ்வளோ யோசிச்சிருப்பார், யாரை கூப்பிடணும்னு யோசிச்சிருப்பார், எந்த நாளில் வைக்கணும்னு யோசிச்சிருப்பார். இவ்வளோ யோசித்து ஒரு தியானத்தை எந்த ஃபாதர் வராரோ அது எந்த ஃபாதர் வருவதை பொறுத்தில்லை, உங்களுக்காக ஒரு தியானத்தை, அது எப்போ இருந்தாலும் வருடம் முழுக்க ஒரு பங்குல தியானம் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்கும் போகணுன்னு இல்லை. ஒரு உங்களுக்காக ஒரு ஆன்மீகமாக ஒரு விஷயத்தை வருஷத்தில் ஒரு தடவை, சில டைம் 2 தடவை, திருவருகை காலத்தில் இருக்கலாம், அப்புறம் தவக்காலத்தில் இருக்கலாம். சாதாரணமாக எல்லா பங்குகளிலும் தவக்காலத்தில் வைப்பாங்க. ஏன்னா ஒரு பாவ சங்கீர்த்தனம் தயாரிப்பிற்காக. ஸோ அந்த தியானத்தில் பங்கெடுக்காத பொழுது அது கட்டளை மீறுவதான். உங்களுடைய ஞான மேய்ப்பர்களுக்கு உங்களாலான உதவியை
சரி ரெட்ரீட் வச்சுட்டு ஃபாதர் வச்சுட்டு நீங்கள் யாருமே வரலன்னா யோசிச்சு பாருங்கள். பரவாயில்ல, நீங்கள் காசிமேடு மக்கள் நல்ல மக்கள், பக்தியான மக்கள், விசுவாசமான மக்கள், அதனால் எல்லாருமே வந்துட்டீங்க. வரலன்னா அது எவ்வளோ ஒரு பாவமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஞானமேய்ப்பருக்கு செய்கிற உதவி தான் அது. உங்களுடைய ஞானமேய்ப்பர் உங்களுக்கு ஒரு உதவியை செய்யும் பொழுது ஆமேன்னு தலை காட்டி இந்த தியானத்தில் பங்கெடுக்கிறது. திருச்சபை கட்டளுக்கு எதிரானதான் தியானத்தில் பங்கெடுக்கவில்லை என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தியானம் என்பது, ரெட்ரீட் என்பது, நல்லா கவனிங்க, ஒரு தியானம் என்பது ஒரு ஜெபம் அல்ல. தியானம் என்பது வேற, ஜெபம் என்பது வேற. ரெட்ரீட் என்பது வேற, பிரேயர் என்பது வேற. நாம் இங்கு ஜெபிக்க வரவில்லை, நாம் இங்கு தியானத்திற்கு வந்திருக்கிறோம். தியானத்திற்கு வந்தீங்கன்னா தியானம் சரியாக நடந்தால் ஜெபம் தானாக நடக்கும். அப்போ தியானம்னா என்ன? தியானம் என்பது நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் போய் இப்போ என்னுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு நினைக்கிறதாங்க தியானம். நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு போய் இப்போ என்னுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு நினைக்கிறது தான் தியானம். காலையில் எழுந்திருக்கும் பொழுது பல்லெல்லாம் துலக்கி ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு நீங்கள் ஒரு பொருள் முன்னால் போய் நிற்பீங்க ஒரு 1/2 மணி நேரம். என்னது அது? கண்ணாடி. கண்ணாடி எதை காமிச்சு கொடுக்கும்? முகத்தை காமிக்கும் இல்லையா? உங்களுடைய வெளிப்புறத்தை காமிக்கும். உங்களுடைய உடம்பை தான் காமிக்க முடியும் கண்ணாடியால். உங்களுடைய மனசை காமிக்க முடியாது, உங்களுடைய மனநிலையை காமிக்க முடியாது, உங்களுடைய ஆன்ம நிலையை காமிக்க முடியாது. அப்போ எப்படி டெய்லியும் போய் கண்ணாடியை பார்த்து உங்களுடைய முகத்தை சரி செய்கிறீங்களோ, எப்படி டெய்லியும் கண்ணாடியை பார்த்து உங்களுடைய உடம்பை சரி செய்கிறீங்களோ, அப்படியே போய் கண்ணாடியை பார்த்து மனசை டெய்லியும் சரி பண்ணணும், ஆன்மாவை டெய்லியும் சரி பண்ணணும். அப்போ டெய்லியும் தியானம் நடக்கணும். எங்களுக்கு செமினாரியில் இல்லை நாங்கள் ஃபாதர்ஸாக இருக்கிறவங்க, சிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, எங்களுக்கு அதனால தான் டெய்லி மெடிடேஷன் ஒன்று இருக்குது, டெய்லி எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ்னு ஒன்று இருக்குது. மனசாட்சி எந்த நிலைமையில் இருக்குன்னு டெய்லியும் யோசித்து பார்க்கணும். காலையில், மதியானம், நைட்டுன்னு இருக்குது. டெய்லியும் ஒரு வேளை கிடையாதுங்க, 3 வேளையும் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ். மனசாட்சி எந்த நிலையில் இருக்குது, இதுதாங்க ரெட்ரீட். ரெட்ரீட் சரியானா ஜெபம் தானாக சரியாகும். ஏன்? ரெட்ரீட் சரியாயிடுச்சுன்னா நான் எந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற நிலை, அந்த உறவு எங்கே இருக்குது, எனக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு நிலை எங்கே இருக்குன்னு புரியும். நான் எங்கே இருக்கிறேன், நானும் கடவுளும் எங்கே இருக்கிறோம், நானும் மனுஷங்களை எங்கே இருக்கிறோன்ற மனநிலை, ஆன்ம நிலை தெரிந்தால் ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த ரிப்பரேஷன் தான் ஜெபம். தியானம் சரியாயிடுச்சுன்னா ஜெபம் சரியாகும். அதனால் இந்த 3 நாள் நீங்கள் எதற்காகவும் ஜெபிக்க வேண்டாம். நல்ல முறையில் தியானம் செய்ய, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. உடலின் தேவைக்காக ஜெபிக்க வேண்டாம், உங்களுடைய ஆன்ம தேவைக்காக ஜெபிங்க. ஆன்மா சரியாயிடுச்சுன்னா உடம்பு தானாக சரியாகும். ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு பங்கு தியானத்துக்காக நினைக்கிறேன் முளச்சூரில் பன்னூருக்கு போயிருந்தோம். பன்னூர் அப்படின்றது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம். அங்கே தியானத்துக்கு போயிருந்த பொழுது எனக்கு தெரியல, இந்த காசிமேடுக்கு பக்கத்து பங்கு யாராவது வந்திருக்கீங்களான்னு தெரியல. அங்கே பன்னூரில் போயிருந்த பொழுது பக்கத்து பங்குகள்ந்து மக்கள் வந்திருந்தாங்க. முளச்சூர் அப்படின்றது பன்னூர் பக்கத்தில் பங்கு. தியானத்துக்கு வந்திருந்தாங்க. நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஃபாதருடைய பங்கு பன்னூரா முளச்சூரா? அம்ப்ரூஸ் ஃபாதருடைய பங்கு அந்த ஏரியா தான், அங்கே தான் வளர்ந்தார் நினைக்கிறேன் நான். அவள் பன்னூர் முளச்சூர் எல்லாமே கிட்ட ஏரியா. அப்படி முளச்சூர்லேருந்து தியானத்துக்கு வந்த ஒரு அம்மா வெள்ளிக்கிழமை உங்களை மாதிரியே தியானம் பங்கெடுத்தாங்க, சனிக்கிழமையில் பங்கெடுத்தாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பங்கெடுத்தாங்க. அதுவும் இதே மாதிரி தியானம் நடந்த பொழுது பசங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்க டைமு, அதனால் அந்த அம்மா மட்டும்தான் வந்து பங்கெடுத்தாங்க, பையன் வந்து பங்கெடுக்கலை. தியானத்தினுடைய கடைசி ஆராதனை, தியானத்தினுடைய கடைசி ஆராதனையின் பொழுது அந்த ஆராதனையில் ஆண்டவர் சில வெளிப்பாடுகள் கொடுத்ததில் ஒரு வெளிப்பாடு என்னென்னா, ஜெரின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. நான் சொல்கிறது பொய் கிடையாது, ஏன்னா இந்த அம்மாவனுடைய சாட்சியம் எல்லாருடைய யூடியூப் சேனலில் இருக்குது. ஜெரின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் தொடராரு, ஆசீர்வதிக்கிறார், குணப்படுத்துகிறாரு. தியானம் எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்துட்டோம், எல்லாருக்கும் வந்துட்டோம். இது நடக்கிறது மார்ச் மாதம். இதே மாதிரி மார்ச் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் இவங்க கண்டினியூஸாக நைட் விஜலுக்கு வரவங்க, அங்கேருந்து ஒரு வேன், ஒரு ட்ராவலர் என்னமோ பிடிச்சி கண்டினியூஸாக வரவங்க, அவங்க நைட் விஜலுக்கு வரவங்க. செப்டம்பரில் அந்த அம்மாவனுடைய சாட்சியம் எல்லாருடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அவங்களுடைய சாட்சியம் என்ன அப்படின்னா,
இவங்க தியானத்தில் பங்கெடுத்த பொழுது பாருங்கள், ரெட்ரீட்டில் பங்கெடுக்கிறாங்க. ரெட்ரீட்டில் பங்கெடுத்த பொழுது வெள்ளி சனி ஞாயிறு நல்ல முறையில் தியானத்தில் பங்கெடுத்தாங்க. தியானத்தில் பங்கெடுத்து நல்ல பாவ சங்கீர்த்தனை செஞ்சாங்க. நல்ல பாவ சங்கீர்த்தனை செஞ்சு முழு திருப்பலியில் பங்கெடுத்து நற்கரணையை வாங்கி, அதற்கு பிறகு நற்கரணை ஆராதனையில் தான் இந்த பேர் வெளிப்படுது. பேர் யாருன்னா இவங்க பையனுடைய பேர். அது ஜெரின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஜெரின் யார்? 10வது படிக்கிற அவங்களுடைய பையன். அவன் தியானத்துக்கு வர முடியல, ஏன்னா அவனுக்கு திங்கட்கிழமை எக்ஸாம் இருந்துச்சு. அம்மா வந்தாங்க, அம்மா ரெட்ரீட் அட்டன் பண்ணாங்க. அம்மா நல்ல முறையில் கடவுளோடு மனுஷனோட உறவு சரியாயிடுச்சு. ஆண்டவர் யாரை தொட்டா? வீட்டில் இருக்கிற பையனை தொடுறார். தியானம் முடிஞ்சு வந்தோம். செப்டம்பரில் அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அவன் பிறப்பிலிருந்தே ஒரு நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அவன் பிறந்ததிலிருந்தே இந்த 15 வயசு வரை 15 வருஷமாக அந்த பையனுக்கு காக்காவலிப்பு இருந்திருக்கு, ஃபிட்ஸ் நோய் இருந்திருக்கு. 15 வருஷமாக இருந்த நோயிலிருந்து விடுதலை தந்தார் ஆண்டவர். மார்ச்சில் அவனுடைய அந்த நோய் நீங்கி அதுக்கப்புறம் அது வந்ததே இல்லை, மருந்து சாப்பிட்டதில்லை, கம்ப்ளீட்லி ஹீல்டு. செப்டம்பரில் அந்த அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 மாதத்துக்கு பிறகு வந்து சொல்கிறாங்க, இதாங்க நான் சொன்னேன், ரெட்ரீட் வேறு, ஜெபம் வேறு. உங்களுடைய ரெட்ரீட் சரியாயிடுச்சுன்னா கடவுளோடும் தெரியல. அதாங்க தொழுநோய். உடம்பில் நோய் இருக்குது. உடம்பில் நோய் இருக்கும் பொழுது, தொழுநோய் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அவங்க உள்ளே வரக்கூடாது. அப்படி இருந்தவங்க ஏதோ ஒரு தைரியத்தில் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்களேன், இயேசு கிட்ட வர தைரியம் இல்லை. எங்கே நின்னாங்கன்னு பைபிள் சொல்லுது, எங்கே நிற்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது? தூரத்தில், தூரத்தில் நின்று கொண்டு. அதான் வந்தாச்சுல, கோயிலுக்கு வந்தாச்சுல, உள்ளே வர வேண்டியது தானே. தூரத்தில் நின்று கொண்டு. ஏன் அவங்களுக்கு தெரியுது? ஏன்னா உடம்புல அழுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி இருக்க காரணம் என்ன தெரியுமா? உடம்புல அழுக்கு இருக்கு. அழுக்குனா குளிக்காத அழுக்கு கிடையாதுங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்யாத அழுக்கு, பாவத்தினுடைய அழுக்கு, உடலிலே இருக்கிற அழுக்கு உங்களை உங்களை ஆண்டவர்கிட்ட வர விடாது. உடலை கழுகா விடில். அதனால தானே இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட வரும்போது சொல்றாரு, என்ன சொன்னாரு? பாதம் கழுவும் சடங்குல, நான் உன் பாதங்கள் கழுவாவிடில் உன் பாவங்கள் கழுவப்படாது. உனக்கு என்னோடு பங்கில்லை. உன் பாதங்கள் நான் கழுவணும், உன் உடம்பை நான் கழுவணும், உடம்புல இருக்கிற பாவத்தை கழுவணும். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப டயர்டாக மாறிட்டீங்கன்னா நல்லா நினச்சி பாருங்க, யூ ஹவ் கமிட்டட் a lot of sin in and through your body. சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது ஃபாதர், சொக்கி சொக்கி வருது ஃபாதர், தூக்கமாக வருது ஃபாதர். அது உடலின் உழைப்பு மட்டும் இருக்காதுங்க. உடல் சோர்வடையுதுன்னா கண்டிப்பாக பாவத்தினுடைய பாரம் உடலை சோர்வடைய செய்யும். நம்மளுடைய சிலுவை பாதை டைமில் நான் சொன்னேன், நீங்களா சரண்டர் பண்ணலனா உங்களுடைய சரீரத்தின் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. நீங்களா சரண்டர் பண்ணலனா உங்களுடைய சரீரத்தினுடைய உறுப்புகளின் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அதிகாரத்தை கொண்டு போய் வச்சு கொடுத்தது யாரு? நான். பிசாசுக்கு ஒரு அதிகாரம் உங்களுடைய சரீரத்தின் மீது இல்லை. காரணம், நீங்கள் தூய திருமுழுக்கு பெற்றவர்கள். திருமுழுக்கு பெற்ற உங்களுடைய உடம்புல எப்படிங்க பாவம் வந்தது? எப்படிங்க சரண்டர் ஆனீங்க? அப்போ ஒவ்வொரு உறுப்பா பிசாசு உங்ககிட்ட இருந்து நோண்டி எடுத்தது. இப்ப பாருங்க, கண்ணால் பாவம் செய்யாம இருக்க முடியல, கையால் பாவம் செய்யாம இருக்க முடியல, உடலால் பாவம் செய்யாம இருக்க முடியல. யூ ஆர் வீக் இன் யுவர் பாடி. இந்த டயபெட்டிக்ஸ் நோய் இருக்கிறவங்க பாருங்களேன், இனிப்புன்றது ரொம்ப ஆசையா இருக்கும். அது வரை இனிப்பே பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. சக்கரை சாப்பிடணும்னு தோணாது, லட்டு சாப்பிடணும்னு தோணாது. ஆனா சக்கரை நோய் வந்த பிறகு லெடு பக்கமா தானா இழுக்கும், ஜிலேபி பக்கமா தானா இழுக்கும். அதுவரை அதனுடைய ருசியை வேண்டான்னு வச்சவங்க. ஆனா என்னைக்கு டயபெட்டிக்ஸ் ஒன்று வந்ததோ இழுக்குது, ஜிலேபி பக்கம் இழுக்குது, லட்டு பக்கம் இழுக்குது. அப்படிதாங்க உங்களுடைய உடம்பை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது சூழ்நிலையை பிசாசு கொண்டு வரும். நீங்க எதையும் செய்ய வேண்டாம், சூழ்நிலையை பிசாசு கொண்டு வரும். நீங்கள் பாவம் செய்வதற்கான சூழ்நிலையை பிசாசு கொண்டு வரும். பிசாசு உங்களுக்காக பாவம் செய்யாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ய காரணம் பிசாசு கிடையாது. பிசாசு என்ன தெரியுமா? சூழ்நிலையை கொண்டு வந்தது, மரத்துக்கிட்ட கொண்டு வந்து நிற்க வச்சது, மரத்துல கனியை பார்க்க வச்சது. பிசாசு பறிச்சு தந்துதா?
அம்மா இந்த பழத்தை சாப்பிடுமான்னு பிசாசு பறிச்சு தந்ததா? ஹலோ, இல்லை. உங்களுக்கு கேட்குதா நான் சொல்கிறது? கேட்குது. ஏன்னா காதை வேற எங்கேயாவது சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா கேட்காது. காதை இங்கே சரண்டர் பண்ணிங்கன்னா கேட்கும். இல்லை ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? கேட்குது? எல்லா ஸ்பீக்கர்லையும் கேட்குது. இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, பிசாசு பழம் பறித்து கொடுக்கவில்லை. மாறாக பிசாசு என்ன தெரியுமா சொல்லுது? மகனே மகளே, நீ பறித்து சாப்பிடு, நான் பறித்து தர மாட்டேன். ஏன்னா நான் பறித்து தந்தா அது என்னுடைய பாவம், நீ பறித்து சாப்பிட்டாதான் உன்னுடைய பாவம். இயேசுகிட்ட வந்த பிசாசு கல்லை அப்பமா மாற்றி தரேன் நீ சாப்பிட்டு நான் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? கல்லை அப்பமா மாத்து, நீ மாத்து, நீ சாப்பிடு, நீ கடவுளுக்கு எதிரானதை நீ செய், அப்பதான் அது உன்னுடைய பாவம். உடலில் செய்த பாவங்கள், உடலின் உறுப்புகளை சரண்டர் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்க. உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஜெபிக்க முட்டிக்கால் போட்டா முட்டி வலிக்குது, ஜெபிக்க கையை தூக்கினா கை வலிக்குது, ஜெபத்துக்கு பூசைக்கு நின்னா கை மடங்குது. இப்படி நிற்க மாட்டேங்குது, உடம்பு ஒத்துழைக்காது. ஒரு நாள் முடிவு பண்றீங்க, என்ன வந்தாலும் சரி இன்னைக்கு குடும்ப ஜெபமாலை செஞ்சே ஆகணும். அன்னைக்கு தான் செய்யவே முடியாது. தூக்கமே வராத தூக்கம் அன்னைக்கு தாங்க வரும். சாதாரணமாக 2 மணி ஆனாலும் பசிக்காதுங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உபவாசம்னு முடிவு பண்ணுங்க, 12 மணிக்கே பசிக்கும். பிரைஸ் தி லார்ட். உடம்பு ஒத்துழைக்காது. ஏன் தெரியுமா? உடம்பை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க பாவத்துக்கு. இந்த தொழுநோயாளர்கள் 10 பேர் உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தவங்க உடலின் தீமையால், உடலின் பாவத்தால் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியல. சோ ஆண்டவரிடம் விலகி நிற்க ஒரு காரணம் உடலின் பாவங்கள். 2வது காரணம் 18வது அதிகாரம், அதே லூக்கா 18வது அதிகாரம் 13வது திருவசனம். எங்கே நின்று கொண்டு? தொலைவில் நின்று கொண்டு. வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் எடுத்துக்கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். அப்ப வரி தண்டுபவன் எங்கே வந்துட்டான்? கோயிலுக்கு வந்தாச்சு. உடலில் ஏதாவது தீமை இருக்கா? பாவம் இருக்கா? சோர்வு இருக்கா? உடம்பு சரியில்லையா அவருக்கு? உடம்பு நல்லா தாங்க இருக்கு. ஆனால் வரி தண்டுபவன் தூரத்தில் நின்று கொண்டு. ஏன் தூரத்தில் நிற்கிறான்? உடம்பு பிரச்சனை கிடையாது, மனசு பிரச்சனை. மனசு பிரச்சனை அவனுக்கு. பாருங்க, தீமையினுடைய 2வது பகுதி, மனுஷனுடைய 2வது பகுதி. நமக்கு உடம்பு மட்டும் கிடையாதுங்க, மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனசுல செய்யற பாவங்கள். உடல்ல பாவம் செய்ய மாட்டோம். நிறைய பேர் உடல்ல செய்ய மாட்டாங்க. ஏன்? ஏன்னா மற்றவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. மற்றவங்க முன்னால நல்ல அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்போம், ஆனா மனசு முழுக்க அழுக்கா இருக்கும். மற்றவங்க முன்னால நல்லவங்க மாதிரி இருப்போம், ஆனா மனசு முழுக்க அழுக்கா இருக்கு, அசிங்கமா இருக்கு, வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ அழுக்கா இருக்கு. மனசுக்குள்ள வெறுப்பு, விரோதம், மன்னிக்க முடியல, காழ்ப்புணர்வு, காம உணர்வுகள், விரோதங்கள், பழி வாங்கும் எண்ணம், இப்படி நிறைய மனசுக்குள்ள குமிச்சு வச்சிருக்கிறோம். மனசனுடைய பிரச்சனை. டாக்ஸ் கலெக்டருக்கு. டாக்ஸ் கலெக்டர் யாரு? டாக்ஸ் கலெக்டர் என்பவன், வரி தண்டுபவன் என்பவன் ரோமையர்களுக்காக யூதர்களிடமிருந்து ரோமையர்களுக்காக வரியை வாங்கி ரோமையர்களுக்கு கொடுப்பவன். இவன் யாரு? இவனும் யூதனா இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1947க்கு முன்னால, நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்னால கண்டிப்பா ஆங்கிலேயர்கள் டாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த ஆங்கிலேயர்களுடைய கீழே கவர்மெண்ட்ல வேலை பண்ண யார் இருந்திருப்பாங்க? இந்தியர்கள் இருந்திருப்பாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இந்தியர்களிடமிருந்து வரியை வாங்கி இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த இந்தியர்கள் இந்த வரி தண்டுபவர்களை அன்பு செய்வார்களா? ஹலோ பா, உயிரோட தான் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு மைக்கு செட் ஆகலை, ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பூம்னு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கேட்குதான்னு கேட்டேன். வரி தண்டுபவர்கள் என்பவர்கள் வரியை இந்தியர்களிடமிருந்து வாங்கி, இந்தியர்களான டாக்ஸ் கலெக்டர்ஸ் வாங்கி யார் கொடுப்பாங்க? அப்போ யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? சப்போர்ட் பண்ணுறது பிரிட்டிஷர்ஸ்க்கு, ஆங்கிலேயர்களுக்கு. அவங்களுடைய கல்யாண வீட்டில் கூப்பிடுவீங்களா டாக்ஸ் கலெக்டர்ஸை? இல்லை, கூட மாட்டீங்க, வெறுத்துருவோம்.
அப்போ அவனுக்கு உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, தோழர்கள் இல்லை, சப்போர்ட் பண்றவங்க இல்லை, யாருமே இல்லை. கல்யாணம்னா கூப்பிட மாட்டாங்க, ஒரு கருமாரினா கூப்பிட மாட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க, ஒரு காது குத்தல்னா கூப்பிட மாட்டாங்க, வளகாப்புனா கூப்பிட மாட்டாங்க, நல்லது கெட்டதுக்கு எதுவுமே கூப்பிட மாட்டாங்க. தனிமை. எவ்வளோ பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? தனிமை. யாரும் இல்லை, எதுவும் இல்லை, பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் உடைஞ்சு போவீங்க. மனசனுடைய தீமைகள் நிறையும் பொழுது ஒரு நாள் இந்த மனசு உடைஞ்சு நிப்பீங்க. சந்தேகம் இல்லாம உடைஞ்சு நிப்பீங்க. உடம்புல நீங்க பார்க்கும்போது நீங்க பெர்ஃபெக்ட். விபச்சாரம் செய்யறது இல்லை, பொய் பேசுறது இல்லை, எதையுமே யாருக்குமே துரோகம் செய்யறது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க உடம்புல பெர்ஃபெக்ட், ஆனா மனசுல எவ்வளோ துரோகங்கள். நீங்களே தெரியாம உங்களுடைய மனசு வழி எத்தனை பேரை காயப்படுத்திருக்கீங்க தெரியல உங்களுக்கு. மனசு உடைஞ்சு ஒரு நாள் நிப்பீங்க, யாரும் இல்லாம நிப்பீங்க, வேதனையோடு நிப்பீங்க. அன்னைக்கு அந்த பாரத்தோட ஆண்டவர்கிட்ட வருவீங்க. மனவேதனை. அப்படிப்பட்ட பாவ சங்கீர்த்தனங்கள் எல்லாம் அவ்வளவு உண்மையா இருக்குங்க. மனசு உடைஞ்சு செய்யற பாவ சங்கீர்த்தனங்கள். பாவ சங்கீர்த்தனம் கேட்க குருவானவர்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாத ஒரு அபிஷேகம் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஒரு சான்ஸ் தந்திருக்கிறார். உடைஞ்சு செய்யற பாவ சங்கீர்த்தனங்கள் நம்மளை உடைச்சிரும். உடைஞ்சு செய்யற பாவ சங்கீர்த்தனங்கள் அங்கே தூய ஆவியானவர் செயல்படும் பொழுது உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற என்ன உடைக்கும், குருவானவரை உடைக்கும். அப்படிப்பட்ட பாவ சங்கீர்த்தனங்கள் ஏனோ தானோன்னு வந்துட்டு செய்ய போறவங்க கிடையாதுங்க. உண்மையான பாவ சங்கீர்த்தனங்கள் அது கேட்கும் பொழுது கேட்கிற குருவானவரை உடைக்கும். ஏன்னா இறை வார்த்தை எப்படி தானே பேசுறவங்களையும் கேட்கிறவங்களையும் அது குத்து ஊடு உருவி பாயும். அல்லேலூயா. மனதின் பாவங்கள், வெறுப்பு, விரோதம். எவ்வளவு நாள் வாழ்வீங்க இந்த வெறுப்போட? எவ்வளவு நாள் இந்த காழ்ப்புணர்வோட வாழ போறீங்க? எவ்வளவு நாள் விரோதத்தோட வாழ போறீங்க? எவ்வளவு நாள் அம்மா வீட்டுக்கு போகாம இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் மாமியார் கிட்ட சண்டை போட போறீங்க? எவ்வளவு நாள் அண்ணன் கூட சண்டை போட போறீங்க? எவ்வளவு நாள் சொத்துக்காக பிரிஞ்சு நிற்க போறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உடைய மாட்டீங்க? சொத்துக்காக, நிலத்துக்காக, நகைக்காக இன்னைக்கு போட்ட சண்டை ஒரு நாள் உடஞ்சு நிற்க மாட்டீங்க? மனசு உடையுங்க. உடையலைன்னா உடைப்பாருங்க ஆண்டவர். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க உடையலைன்னா நாளைக்கு நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னு தெரியும். நீங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்னா ஆண்டவர் உங்களை உடைப்பார். ஆண்டவர் உங்களை உடைக்கலைன்னா நாளைக்கு பிசாசு உங்களை உடைக்கும். அதனால ஆண்டவர் உங்களை உடைக்கிறதாங்க நல்லது. உடைஞ்சிடுங்க ஆண்டவர் முன்னால. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும். அப்ப தேடி வருவீங்க ஆண்டவரே உமது உறவு. உடையும். எவ்வளோ நாள் தெம்போட நிற்பீங்க? சில வயசானவங்களை பார்த்துருக்கீங்களா? வயசாக உடஞ்சிடுவாங்க. 40 வயசில் தெம்பா நின்னவங்க 70 வயசில் உடஞ்சி நிற்பீங்க. பையன் இல்லை, பொண்ணு இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை, படுத்த படுக்கையாட்டம் ஃபாதர் யாருமே இல்லை. யாருமே இல்லாமல் போனாங்களா? யாருமே இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனசு உடஞ்சி நிற்பீங்க. இந்த வரி தண்டுபவன் நல்ல வேலை வாலிப வயசில் நின்றுட்டாங்க. வயசான வயசில் போய் நின்னீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. முடிஞ்ச உதவி செய்யுங்க. மூணாவது தூரமாக நிற்கிறவர் யாரு? பேதுரு. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 54. லூக்கா 22:54. பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்து சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் எப்படி பின்தொடர்ந்தார்? ஆண்டவரே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ரொம்ப கிட்ட வந்துடாதீங்க, கிட்ட வந்தால் கஷ்டப்படுத்துவீங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஐயோ ரொம்ப ப்ரேயர் பண்ணக்கூடாதுப்பா. ஏம்மா? ரொம்ப ப்ரேயர் பண்ண ஆண்டவர் ரொம்ப துன்பம் கொடுப்பார்.
பார்த்தீங்களா, ஒருத்தங்க சொல்கிறாங்க, கரெக்ட் ஃபாதர், ஏதோ பிசாசு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குது. ரொம்ப ப்ரேயர் பண்ணால் ரொம்ப துன்பப்படுவீர்கள். ஏதோ பிசாசு உங்களுடைய காதிலையும் ஓதி இருக்குங்க. ப்ரேயர் பண்ணுறதுனால துன்பம் கிடையாதுங்க. நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரிந்ததால் ப்ரேயர் பண்ண ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கிறாருங்க. ப்ரேயர் கூட இல்லைன்னா நீங்கள் உடஞ்சி நாசமாக போயிருப்பீங்க. ஆமேனா? நான் நாசமாக போயிருப்பீங்கன்னு கேள்றேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு வரப்போகிற துன்பம் ஆண்டவருக்கு தெரியும். துன்பத்தில் நீங்கள் கைவிடப்படக்கூடாது என்று ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கற்றுத்தருவார். எலாவூரில் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த ஒரு பொண்ணு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வந்தான். தியானம்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நவம்பர் மாதம் நான் 2, 3, 4, 5 நினைக்கிறேன், மறந்துட்டேன் அந்த டேட்டு. அந்த நாட்களில் தான் வந்தாங்க. வந்துட்டு தியானம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு நவம்பர் கடைசியில் நினைக்கிறேன், கடைசி வாரத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வருது. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கா, தியானம் முடிஞ்சு போன பொண்ணு. தியானத்துக்கு வந்த பொழுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அந்த நவம்பர் மாதம் முதல் வாரம் 4, 5, 6 நினைக்கிறேன். அந்த தியானத்தில் வந்த பொழுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம உபவாசம்னு ஒன்று இருக்குது தியானத்துக்கு வரும்பொழுது. இப்போவே ரகசியத்தெல்லாம் சொல்லிடுறேன், வரும்போது தயாராக வந்துடுங்க. பிஸ்கெட்டாக முறுக்கெல்லாம் வந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தால் 4 நாளில் ஒரு நாள் உபவாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியானத்துக்கு வந்த உபவாசம் யாராவது சாப்பாடு வேணும்னா கை தூக்குங்க, உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னும். அப்போது ஒரு 4-5 பேர் கை தூக்கினதில் இந்த வாலிப பொண்ணு கை தூக்கணும். நான் கேட்டேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லை ஃபாதர் நான் ப்ரெக்னென்ட். ஓகே, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, டோக்கன் கொடுத்தாச்சு, மதியானம் சாப்பாடு. இந்த பொண்ணு தியானம் எல்லாம் முடிஞ்சுட்டு 3 வாரத்துக்கு பிறகு நவம்பர் கடைசியில் அவளுடைய SMS அல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் என்னென்னா, ஃபாதர் 2 செய்தி, ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று பேட் நியூஸ். பேட் நியூஸ் நான் முதல்ல சொல்கிறேன் ஃபாதர். நான் அங்கே தியானத்துக்கு வந்த போகிறது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதுவும் 5 வருஷத்துக்கு பிறகு, 5 வருஷமாக குழந்தை இல்லை, அப்படி தான் அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கிறாங்க. அதனுடைய தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க சந்தோஷமாக. தியானத்துக்கு வந்தபோது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறான். தியானம்லாம் முடிஞ்சிட்டு அவளுடைய ரெகுலர் செக்கப்புக்கு போயிருக்கிறான். போன பொழுது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அம்மா வயிற்றில் குழந்தை இறந்துருக்குமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ இவளுக்கு பெரிய ஒரு ஷாக். தியானத்துக்கு போயிட்டு தானே நான் வந்தேன், ஐயோ ஏன் என் குழந்தை சத்துச்சு, ஆண்டவர் ஏன் என் குழந்தைய கொண்டு இருப்பார் தெரியலையே. அப்போ டாக்டர்கிட்ட சும்மா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணி அவள் கேட்டான், டாக்டர் ஏறக்குறைய என்னைக்குன்னு சொல்ல முடியுமா என் குழந்தை இறந்ததுன்னு. அப்போ அவள் சொல்கிறா, டாக்டர் சொன்ன விஷயம், அம்மா ஏறக்குறைய அக்டோபர் 30 இல்லை 31 குழந்தை இறந்துடுச்சு அப்படின்ட்டாங்க. அதாவது இவள் தியானத்துக்கு புக் பண்ண நாள் அது அக்டோபர் 30. அப்போ இவள் சொல்கிற அந்த சாட்சியத்தில் அக்டோபர் 30 தியானத்துக்கு வரணும்னு நான் முடிவு எடுத்த அன்னைக்கே என்னுடைய குழந்தை இருந்திருக்கு, எனக்கு தெரியலை. ஆனால் தியானத்துக்கு என்னை கொண்டு வந்து என்னை திடப்படுத்தி என்னை பலப்படுத்தின பிறகு தான் ஆண்டவர் அந்த செய்தியே எனக்கு சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய குழந்தை இறந்துருக்குன்னு. ஃபாதர், நான் மட்டும் தியானத்துக்கு வராமல் இருந்து இந்த துன்பம் என் காதில் விழுந்திருந்தா நான் கடவுளை சில டைம் சபிச்சிருந்திருப்பேன், நான் கடவுளை தூற்றி இருந்திருப்பேன். ஆனால் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பிறகு தான் ஃபாதர் எனக்கு நடந்த துன்பத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இது ஒரு சோகமான செய்தி என்றால் இன்பமான செய்தி என்னன்னு அவள் அடுத்தது போட்டிருக்கிறான். 5 வருஷமாக எனக்கு குழந்தை பிறக்காத காரணமே என்னுடைய ஓவரிஸ் வீக்காக இருந்தது ஃபாதர், அதனால தான் பிறக்கலை. எந்த டாக்டர் என்னுடைய ஓவரி வீக்காக இருக்குது, குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் 5 வருஷத்துக்கு பிறகு ஏதோ இந்த தியானத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு சொல்கிறாங்க, அம்மா உன்னுடைய ஓவரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஓவரிஸ் நல்ல அதனுடைய எல்லா விதமான பக்குவத்தோடு இருக்குது, உனக்கு குழந்தை நார்மலாக பிறக்க எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு அதே வாயில் சொல்ல வச்சார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், ஜெபிக்கிறதுனால துன்பம் வரலைங்க, துன்பம் வரும்னு ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், we are following Jesus at a distance. தூரத்தில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்தொடர விரும்புகிறோம். ஆண்டவரை பின்தொடர்கிறோமான்னு கேட்டால் தொடர்கிறோம். we follow Christ but at a distance.
ஆண்டவரே நான் உன்னையும் பின்பற்றுகிறேன், நான் வேற விஷயங்களையும் பின்பற்றுறேன். ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையும் இருக்கு, எனக்கு மூட நம்பிக்கையும் இருக்கு. நான் திருப்பலிக்கு வருவேன், திவ்ய நற்கரணையும் வாங்குவேன், அதே போல நான் போவேன், வெளியே போவேன். எதுக்கு? ஜாதகம் பார்க்க, ஜோசியம் பார்க்க, நல்ல நேரம் பார்க்க, எல்லாம் செய்வேன். ராகு காலம் பார்ப்பேன், யமகண்டம் பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். வீட்டில் கேலண்டர் தொங்கும், திருஇருதி ஆண்டவர் இருப்பார், கீழே குட்டியோண்டு ஒன்று இருக்கும், டெய்லி கேலண்டர், அதில் ராகு காலம் போட்டிருக்கும், அதில் நல்ல நேரம் போட்டிருக்கும். வேளாங்கண்ணி மாதாவனுடைய கேலண்டர் அதுலேயும் இருக்கும், என்ன இருக்கும்? டெய்லி கேலண்டர். தயவு செய்து அப்படி ஒரு கேலண்டர் இருந்தால் முதல்ல இன்னைக்கு தியானம் முடியும் பொழுது வீட்டுக்கு போய் கொளுத்தி போடுங்க. அப்படி ஒரு கேலண்டர் இருந்தால் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்தால் ஆண்டவர் மீதும் உனக்கு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் அல்லாதது மீதும் உனக்கு நம்பிக்கை உண்டு. யூ பிலீவ் காட், யூ ஆல்சோ பிலீவ் இன் சம்திங் எல்ஸ். இதாங்க ஆண்டவரை தூரமாக பின்பற்றுவது, ஃபாலோயிங் ஹிம் அட் அ டிஸ்டன்ஸ். உங்களுடைய திருப்திக்காக ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவீங்க, திருப்பலிக்கு வரீங்க, சிலுவை பாதையை நடத்துறீங்க, பாவ சங்கீர்த்தனம் செய்றீங்க, ஜெபமாலை சொல்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. பட் we don't follow Bible. You should follow Jesus intimately. நெருக்கமாக, தூரமாக அல்ல. அப்ப ரெண்டு விதத்தில் இயேசுவை பின்பற்றலாம், நெருக்கமாகவும் பின்பற்றலாம். நெருக்கமாக அப்படின்னா இயேசு என்ன செய்யறாரு, எப்படி யோசிக்கிறாரு, எப்படி பேசுறாரு, நெருக்கமாக. தூரனா தெரியாதுங்க. தூரமா பின்பற்றுகிறோமா, நெருக்கமாக பின்பற்றுகிறோமா இயேசுவை? பேதுரு பின்பற்றியது தூரத்தில் நின்று கொண்டு, ஆனால் தூய ஆவியானவர் வந்த பொழுது பேதுரு பின்பற்றியது நெருக்கமாக. இயேசுவை போல வாழ்ந்தார், இயேசுவை போல வாழ்ந்தார். அப்போ உடலின் பாவங்கள், உள்ளத்தின் பாவங்கள் ஆன்மாவை பாதிக்கும். மூன்று விதத்திலே இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறோம். தொழுநோயாளர் தூரமாயிருந்தது போல, வரி தண்டுபவன் தூரமாயிருந்தது போல, பேதுரு தூரமாயிருந்தது போல, அப்படி இருந்த தூரமாயிருக்கிறவங்கள தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிள்ளைகளே என்னிடம் வாருங்கள், கம் க்ளோசர் டு மீ. ஊதாரி பையன் அப்பா கிட்ட இந்த சொத்தெல்லாம் வாங்கினாங்க, சொத்தெல்லாம் வாங்கிட்டு பைபிள் சொல்லுது எங்க போனா, எங்க போனா? தூர தேசம். ஏங்க பைபிள்ல எல்லா இடங்களும் போடுது. ஜெருசலேம் என்ற வார்த்தை இருக்கு, நாசரேத் இருக்கு, பெத்லகேம் இருக்கு, ஜெரிகோ இருக்கு, பெத்தானியா இருக்குது, பெதஸ்தா இருக்கு. எவ்வளவு இடங்களை சொல்லும் பொழுது ஏன் இந்த இடத்துல மட்டும் ஜீசஸ் did not mention the name of the place? லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம். எல்லா இடத்திலும் இடத்தை பத்தி சொல்றவரு ஏன் இந்த இடத்துல இடத்தை சொல்லல? காணாமல் போன மகனின் ஓமை 11வது வசனத்திலிருந்து, மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணமும். சொல்லியிருக்கலாமே இடத்தினுடைய பேரு, ஆனால் தூர தேசம். தூர தேசம் என்பது அப்பாவை பிரிந்துள்ள ஒரு தேசம். He went to a distant country. அந்த டிஸ்டன்ஸ் என்பது உள்ளத்தினுடைய டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வந்துடுச்சுங்க. அப்புறம் தாங்க உடலின் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. வெறுப்பு, அப்பா மீது உள்ள அந்த வெறுப்பு உள்ள ஆல்ரெடி இருக்கு. ஒரே படுக்கையில படுக்கிற கணவன் மனைவி வெறுப்புள்ள இருந்தா, படுக்கை தாங்க ஒண்ணு, கிட்ட இருக்கிறீங்க, பிசிக்கலி ஒண்ணா இருக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு தூரமா இருக்கிறீங்க. ஒரே படுக்கையில இருக்கிறீங்க, தூரமா இருக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, ஆனா தூரமா இருக்கிறீங்க. ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, ஆனா தூரமா இருக்கிறீங்க. தூர தேசம். அப்பாவை பிரிந்து தூரமா பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு சொத்தெல்லாம் கொடுத்து விட்டாருங்க, சொத்தெல்லாம் கொடுத்து விட்டாரு. இந்த அப்பா எப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அதாவது அவனுக்குரிய சொத்துல பாதியை கொடுத்துட்டாருங்க. பெரிய சொத்தெல்லாம் அம்பானி மாதிரி வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானியோ அதானியோ ஏதோனி, அம்பானியனுடைய பையன் 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2 ஆம்பளை பசங்க. அந்த 2 ஆம்பளை பசங்களுக்கு அப்பா ஒருவனுக்கு உரிய சொத்தை பிரித்து கொடுத்தாருன்னா எவ்வளோ இருக்கும் இல்லை? அவ்வளோத்தையும் எடுத்துட்டு தூரமாக போனான். தூரமாக போனவன் கடைசியில் வந்து நின்ன இடம் பன்னிக்கூடு. பன்றிக்கூட்டுக்கு போகிற அளவுக்கு. அப்போ அவ்வளோ சொத்தை என்னங்க பண்ணா? பயன்படுத்தியிருப்பான். ஆனால் பயன்படுத்தும் பொழுது அந்த சொத்து கையில் நிற்கலை. ஏன் தெரியுமா? ஏன்னா சொத்தை கொடுத்த அப்பா இல்லை, ஆரோக்கியத்தை கொடுத்த அப்பா இல்லை,
உறவுகளை கொடுத்த அப்பா இல்லை, அழகை கொடுத்த அப்பா இல்லை, அறிவை கொடுத்த அப்பா இல்லை, கணவரை கொடுத்த அப்பா இல்லை, மனைவியை கொடுத்த அப்பா இல்லை, பிள்ளைகளை கொடுத்த அப்பா இன்னைக்கு இல்லை. தூர தேசத்துக்கு போயிட்டீங்க, தொலை நாட்டிற்கு போயிட்டீங்க. இன்னைக்கு அவன் என் பையன், என் பொண்ணு, என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய வேலை, என்னுடைய அறிவால நான் சம்பாதிச்சது. ஒரு முறை ஒருத்தர் இவ்வளோதான் ரொம்ப திமிரா, ஏதோ நாங்கள் பாப்புலர் மிஷன் போன ஒரு இடத்துல, உங்களுடைய பங்குலையும் பாப்புலர் மிஷன் நடந்திருக்குல்ல ரொம்ப வருஷம் முன்னால், இல்லை பாப்புலர் மிஷன் தியானம் நடந்திருக்கு இல்லையா? அந்த பாப்புலர் மிஷன் தியானம் பங்கில் நடக்கும் பொழுது வீடுகள் சந்திப்போம். அப்படி நான் ஒரு தடவை பாப்புலர் மிஷனுக்கு போன இடத்துல ஒரு வீடு சந்திக்க போன பொழுது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், அன்னைக்கு அந்த பங்கு சாமியார் அந்த இடத்துக்கெல்லாம் முன்னாலே போயிருக்கிறார். போனவர் அங்கே இருந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறார், எங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, அவர் கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் முடிஞ்சு பென்ஷனெல்லாம் வாங்கினவர். ஃபாதர், நான் ஏன் ஃபாதர் கோயிலுக்கு வரணும்? எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 75 லட்சம். நான் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கடவுளெல்லாம் தேவையில்லை. சொல்லி முடித்த ஒரு மாதம்தாங்க ஆச்சு. சொல்லி முடித்த ஒரே ஒரு மாதம் பிளட் கேன்சர். கையில் இருந்த 75 லட்சமும் போன வழியே தெரியல. என்ன திமிரு? நான் ஏன் கடவுள்கிட்ட வரணும்? எனக்கு ஏன் கடவுளுடைய தேவை? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் 75 லட்சம். திமிரு, ஆணவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர், நல்லா கவனிங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஆண்டவர் அவருடைய பணத்தை எடுக்கவில்லை, ஆண்டவர் அவருடைய பணத்தில் அடிக்கவில்லை. ஆண்டவர் அடி ஓங்கி அரைஞ்சது அவருடைய திமிரை, அவருடைய அகங்காரத்தை, அவருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸை. ஏன்னா அது உனக்கு நல்லது கிடையாது. ஓங்கி அரைஞ்சார். யாரை? அவருடைய அகங்காரத்தை, அவருடைய திமிரை. ஏன் பணம்னு வச்சுருந்தாருலே அந்த திமிரில் அரைஞ்சார். இவருடைய திமிரை எது மேலே வச்சுருந்தாரு? பணத்து மேலே. அடித்தது அகங்காரத்தில், அடி வாங்கினது பணம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுடைய திமிர் அடிப்பாருங்க. என் பையன் என்னை பார்த்துப்பான் தெரியுமா? திமிர் அடிப்பார். உங்கள் பையன் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். கல்யாணம் பண்ணி வைங்க, சரியாயிடும் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பொண்ணு, என் பொண்ணு, நான் பெத்த பொண்ணு, ஒரு வேலை கிடைக்கட்டுங்க, அவ்வளோதான், எல்லாம் சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட். அவள் சம்பாதிக்க ஆரம்பிக்கட்டுங்க, எல்லாம் சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பசங்களும் இருக்கிறாங்க, நல்ல பையனுங்க, நல்ல பொண்ணுங்க. விசுவாசத்தில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. என் பொண்ணு, என் பையன், ஆண்டவர் திமிர் அடிப்பார். எது மேலே திமிரை வச்சிங்களோ அது அடி வாங்கும். என் வேலை, என் சம்பளம், என்னுடைய ஆரோக்கியம். சிலவங்களாம் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? நான்லாம் ஆஸ்பத்திரியே போனதில்லை. என் வயசு எவ்வளோ தெரியுமா? 60. சொல்லி முடித்த ஒரு வாரத்துக்கு பாருங்கள், ஆஸ்பத்திரிலேருந்து வெளியவே வர மாட்டீங்க. நீங்கள் வாந்தி பேதியாக ஒரே வாரத்தில் செத்து போயிடுவீங்க. பெரிய நோயெல்லாம் வேண்டாங்க, ஒரு வாரம் ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வர முடியாது, பாத்ரூம்லேருந்து வெளியே வர முடியாது, ஒரே வாரத்தில் காலி. ஏன்? திமிரு. நான்லாம் மாத்திரை ஒன்று கூட சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? அப்படி இருக்கிறவங்க இருக்கீங்க, திமிர் இல்லாமல் இருங்க. ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியம் தந்தார்ப்பா, நன்றி, நல்ல விஷயம், நல்ல ஆரோக்கியமாக இருங்க. ஆனால் என்னைக்கு அதுக்குள்ளே ஒரு திமிரு வருதோ ஆண்டவர் திமிர் அடிப்பார். எதில் நீங்கள் திமிரை வச்சுருக்கீங்களோ அது அடி வாங்கும். இந்த ஊதாரி பையன் அவனுடைய திமிரை கொண்டு போய் வச்சது அவனுடைய அகங்காரம். ஆண்டவருக்கு ஒரு திமிர் இருந்தது, இயேசுக்கு ஒரு திமிர் இருந்தது. என்ன தெரியுமா திமிரு? என் அப்பா. இயேசுனுடைய அழகான ஒரு திமிரு. நான் யாருடைய பையன் தெரியுமா? அப்பாவனுடைய பையன். அழகான ஒரு திமிருங்க, ஒரு யாருக்குமே தொந்தரவு இல்லாத திமிரு. நான் யாருடைய பையன் தெரியுமா? நான் அப்பாவனுடைய பையன், நான் கடவுளுடைய மகன். அழகான ஒரு திமிரு, யாருக்குமே உபதிரவம் இல்லாத ஒரு திமிரு இருந்தது இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A private pride for Jesus.
நான் ஆண்டவருடைய மகன். ஆனால் யாருக்கும் உபத்திரவம் செய்யலை இயேசு கிறிஸ்து. அவருடைய எல்லா திமிரும், மாதாவுக்கு இருந்தது ஒரு திமிரு, என்ன தெரியுமா? நான் குப்பை, ஆனால் என்னை மாணிக்கமாக வச்சிருக்கிறது ஆண்டவர். நான் ஒன்றுமே அல்லாதவள், ஆனால் எனது ஆண்டவருடைய பேரிரக்கம் என்னை மேலே வச்சிருக்கு. ஸோ எல்லாமே அவங்க ஆட்ரிபியூட் பண்ண தெரியுமா? அப்பாவுக்கு, விண்ணக தந்தைக்கு, ஆண்டவருக்கு. ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் இல்லாமல் உன்னுடைய எதை நீ பயன்படுத்தினாலும் ஒன்றொன்றாக நீ இழந்து கொண்டே இருப்பாய். படிப்பாக இருக்கலாம், அறிவை நல்லா படிச்சிருப்பீங்க, முட்டாள்தனமாக வாழ்வீங்க. நல்ல பணம் இருக்கும், ஆனால் செலவிட தெரியாம எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருவீங்க. நல்ல அழகு இருக்கும், ஆனால் இன்னும் அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க வெளுக்காந்து தேய்ச்சி பாண்டாய் அப்படின்வாங்க. அப்புறம் மேக்கப்புக்கு போய் ஒரு மாதிரியாக இருப்பீங்க. சில கல்யாண பொண்ணுங்களை பார்த்துருக்கீங்களா? மேக்கப் இல்லாமல் பார்த்தா நல்லா இருக்குங்க அந்த பொண்ணு, ஆனால் கல்யாணத்தில் பார்த்தா வாந்தி வர்ற மாதிரி வரும். மேக்கப் இல்லாமல் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் கல்யாணத்தில் பார்த்து பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் அதில் புட்டி போட்டு பட்டி போட்டு அவ்வளோதான். அதை மேக்கப் பண்ணி கொண்டு வந்து அவ்வளோ அசிங்கமாக வரும். அந்த மாதிரி சிலவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அழகாக இருந்த வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கொடுக்காம எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து, எங்கேயோ கொண்டு போய் வச்சு, அந்த அழகில் அந்த திமிரை வச்சு அந்த அழகு குறையும், அறிவு குறையும், பணம் குறையும், ஆசீர்வாதம் குறையும். ஏன் தெரியுமா? அப்பா இல்லை. அப்பா இல்லை. ஒன் டே யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் த பிக்ஸ்டை. இருக்கக்கூடாத இடத்துல ஒரு நாள் இருப்பீங்க. பண்ணிக்கூடு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழுங்க, தாழ்ச்சியோடு வாழுங்க. அப்போ இந்த எல்லாரும் பாருங்களேன், தூரமா 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 தூரமா. ஆனால் ஆண்டவர் ஏன் தெரியுமா மனுஷனை கூப்பிட்டாரு? மார்க் நற்செய்தி எடுங்களேன், 3வது அதிகாரம் எடுங்களேன், 12வது வசனம். மனுஷா, நான் ஏன் தெரியுமா உன்னை கூப்பிட்டேன்? மார்க்கு 3:12. சாரி 3:12 இல்லை, அப்போ நான் 14. தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். 2 விஷயங்களுக்குங்க, அங்கே 3 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும். 3 விஷயமா? இது 2ஆ நான் பிரிக்கிறேன். தம்மோடு இருக்கவும், தமக்காக செயல்படவும். டு பி வித் ஹிம், டு டூ ஃபார் ஹிம். இயேசுவோடு இருக்கவும், இயேசுக்காக செயல்படவும், தம்மோடு இருக்க. அப்ப முதல்ல மனிதனை ஆண்டவர் அழைத்தது தமக்காக செயல்பட அல்ல. ஜெபமாலை சொல்லுங்க, 1000 ஜெபமாலை சொல்லுங்க, நீங்க பைபிள் வாசிங்க, பைபிளை மனப்பாடம் பண்ணுங்க, பைபிள் உட்கார்ந்து எழுதுங்க, டெய்லியும் பூசைக்கு வாங்க. இதற்காக அல்ல, இதற்காக அல்ல. இதை செய்யாதீங்க நான் சொல்லலை, செய்யுங்க. ஆனால் அதற்கு முன்னால் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தமக்காக செயல்படுவதற்கு முன்னால தம்மோடு இருக்க அழைத்தார். தம்மோடு இருக்க ஆண்டவர் அழைத்தார். தம்மோடு இல்லாமல், ஆண்டவருடைய உறவில் இல்லாமல் நீங்க 1000 மணி இல்லைங்க, 1008 10,000 மணி ஜெபமாலை சொன்னாலும் ஆண்டவர் சொல்வாரு, எனக்கு ஒண்ணுமே கேட்கல, உன்னுடைய ஜெபமாலை என்னை வந்து சேரல. ஆண்டவரே, கோயிலுக்கு நான் தான் பலிப்பீடம் கொடுத்தேன், தெரியல இந்த பலிப்பீடத்தில் பேர் எழுதி வச்சிருக்காங்களான்னு. ஆண்டவரே, நான் தான் சுரூபம் கொடுத்தேன். ஆண்டவரே, நான் தான் நற்கருணை பேழையை கொடுத்தேன். ஆண்டவரே, இவ்வளோ விஷயம் செஞ்சேன், என்ன உனக்கு தெரியாது? ஆண்டவர் சொல்றார், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ என்னோடு இல்லை. யூ ஆர் நாட் வித் மீ, பட் யூ டிட் மெனி திங்ஸ் ஃபார் மீ. டயர்ட் ஆயிட்டோம் இன்னைக்கு, ஜெபமாலை சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டோம், பூசை பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டோம், நல்லது செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டோம், மரியாணி சேனையில் செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டோம், வின்சென்ட் பால்ல இருந்து ஊழியம் செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிட்டோம், வீட்டில் ஜெபமாலை சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டோம், பைபிள் வாசிச்சு வாசிச்சு டயர்ட் ஆயிட்டோம். ஏன் தெரியுமா? ஏனெனில் ஆண்டவரோடு இல்லாமல் செஞ்சிருக்கிறீங்க, டயர்ட் ஆயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைப்பது என்னோடு இரு, அப்புறம் எனக்காக செயல்படு. என்னோடு இரு, அதற்கப்புறம் எனக்காக செயல்படு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு இருந்து பாருங்கள், நல்ல பாவ சங்கீர்த்தனங்கள், நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வருங்க. போனதுக்கு முந்தின வாரம் ஜனவரி மாதனுடைய கடைசியில், இல்லை ஃபெப்ரவரி, ஜனவரி மாதம் கடைசியில் எனக்கு அங்கே சிசிடிவி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு.
நடந்துகிட்டு இருந்துச்சு. எலாவூரில் சிசிடிவியினுடைய வேலை நடக்கும் பொழுது அங்கே ஏறக்குறைய ஒரு 10 நாள் அங்கே அதை தங்கி வேலை செஞ்சவங்க இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி, அது மாமா அக்கா பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக வந்தாங்க, அவங்க ஒரு 4-5 பேர். அப்போ அதில் ஒரு பையன், ஃபாதர் எனக்கு அவங்க அம்மா சொல்லி விட்டுருக்குறாங்க, எங்கடா போகிறேன் இந்த வாரம் வேலைக்கு அப்படின்னு சொன்ன பொழுது அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், நான் எலாவூர் போகிறேம்மா அப்படின்னு. அப்போ அவன் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எலாவூர் போறியாடா, புனிதமான மண்ணில் மிதிக்க போகிறடா, உனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகள் என்னென்னு, அப்போ நீ ஒன்று பண்ணு, அங்கே போய் பாவ சங்கீர்த்தனை செஞ்சுட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த பையன் பாவ சங்கீர்த்தனை செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கிறான். பாவ சங்கீர்த்தனை செய்யறதுக்காக கேட்ட பொழுது அந்த பையன்கிட்ட சொன்னோம், பாவ சங்கீர்த்தனை செய்யி, அதுக்கு முன்னால் நீ தயார் செய்யி, நல்ல விதத்தில் உன்னை தயார் செய்யி, ஜெபமாலையில் பங்கெடு, டெய்லி இங்கே பூசை இருக்குது, திருப்பள்ளியில் பங்கெடு, இதெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு நாள் பாவ சங்கீர்த்தனை ரெடின்ற பொழுது வந்து சொல்லு, பாவ சங்கீர்த்தனை கேட்கலாம். இந்த பையன் பாவ சங்கீர்த்தனை திருப்பள்ளியில் டெய்லியும் பங்கெடுத்தான், ஜெபமாலையில் பங்கெடுத்தான். காலையில் 6 மணிக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க, நைட்டு 12 மணி வரை வேலை இருக்கும். ஆனால் இதுக்கு நடுவுலையும் அந்த 1 மணி நேரம் ஜெபமாலைக்கு வந்துடுவான், பூசைக்கு வந்துடுவான், அதுக்கு திரும்பவும் போய் வேலையை செஞ்சிட்ருப்பான். அதெல்லாம் முடிஞ்சு அவனுடைய ப்ரேயர் இன்டென்ஷன் சொல்லிட்டு போனான், அவனுடைய ஜெப விண்ணப்பம் என்னன்னு சொல்லிட்டு போனான். அம்மா சொன்னாங்கன்றதுனால அவ்வளோ அழகாக இதெல்லாம் செஞ்சுட்டு போன பையன் ஒரே ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்தில் அந்த அம்மா மெசேஜ் போடுறாங்க, February மாதம் 13 ஃபாதர் ஃப்ரீயாக இருந்தால் பேசணுன்னு. அன்றைக்கி நைட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய பையனுக்கு பெரிய ஒரு அதிசயம் தந்து ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு ஃபாதர். எல்லாருக்கும் அந்த பையன் வந்ததே கிடையாது, அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. அதுவும் வேலைக்காக வந்தாங்க, அவன் ஜெபத்துக்காக வரலைங்க, வேலைக்காக வந்தாங்க, சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணதுக்காக வந்தாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் என்னுடைய பையனுடைய பேரில் 30 லட்சம் ரூபாய் கடன் வங்கியில் இருந்துச்சு, பேங்கில் 30 lakhs. அந்த 30 lakhs அந்த பையன் சொல்லியிருந்தான், ஃபாதர் அது எனக்கு விடுதலை ஆனால் தான் எனக்கு அடுத்த படிப்பை பற்றி யோசிக்கவே முடியும். இந்த பையன் வந்தான், ரெட்ரீட்டெல்லாம் பங்கெடுக்கலைங்க, வேலை செஞ்சான், திருப்பள்ளியில் பங்கெடுத்தான், ஜெபமாலையில் பங்கெடுத்தான், உண்மையாக உருக்கமாக ஆண்டவர்கிட்ட நெருங்கின பிறகு பாவ சங்கீர்த்தனை செஞ்சான். பாவ சங்கீர்த்தனை செஞ்சு போய் ஒரே வாரத்தில் பேங்க் அவனுக்கு நோட்டீஸ் விடுது, தம்பி வாடா அப்படின்னு வரும்பொழுது 30 லட்சம் ரூபாவும் தள்ளுபடி செய்து NOC கொடுத்து அந்த பையனை இன்னைக்கு பேங்க் ஃப்ரீ பண்ணியிருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுதலையோட போனாங்க அந்த பையன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 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 10 நாளும் அந்த பிள்ளைகள், வாலிப பையங்க 23-25 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் கூட ஒரு தம்பி இருந்தான். இவங்க எல்லாமே அங்கே வேலை செய்யும்பொழுது அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாங்க. அவங்க வார்த்தையிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து கேட்கவே இல்லை. சில நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது சின்ன பசங்க பயன்படுத்துகிற வார்த்தையில் அப்படி ஒரு வார்த்தை கூட கிடையாதுங்க. எவ்வளோ பணிவோடு இருந்தாங்க தெரியுமா அந்த பசங்க, எவ்வளோ தாழ்ச்சியோடு இருந்தாங்க தெரியுமா அந்த வாலிப பசங்க. அவ்வளோ தாழ்ச்சி, அவ்வளோ பணிவு. கடைசி நாள் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், எதுவுமே ஏன்னா அது ஃபுல்லாக அவங்க டொனேஷனாக செஞ்சாங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்சத்துக்கான வேலையாவது வந்திருக்கும், டொனேஷனாக தான் செஞ்சாங்க. அப்போ எனக்கே கடைசி நாள் ஒரு மாதிரியாக நான் கேட்டேன், ஏதாவது காசு கொடுக்கவான்னு என்னுடைய மனசு நான் கேட்டேன் தான். அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லை ஃபாதர் நாங்கள் கடவுளுக்காக செஞ்சோம். அது வாய் ஃபஸ்ட்டு எடுத்து இந்த வாலிப பசங்க தான். பண பேராசை கிடையாது அந்த பசங்களுக்கு, ஆண்டவருக்காக செய்ய வந்த ஃபாதர், நிம்மதியாக செஞ்சுட்டு போகிறோம் ஃபாதர், சந்தோஷமாக செஞ்சுட்டு போகிறோன்னு சொல்லி 7 நாளில் அவனுக்கு 30 லட்சம் கடனை தள்ளுபடி செஞ்சு ஆண்டவர் கொடுத்தார். தம்மோடு இருக்க தாங்க ஆண்டவர் ஃபஸ்ட்டு கூப்பிட்டார். இதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இங்கே ரெட்ரீட்டில் இருக்கிறீங்க, ரெட்ரீட்டை சரி பண்ணுங்க, ஆண்டவரோட உள்ள உறவை சரி பண்ணுங்க, மனுஷனோட உள்ள உறவை சரி பண்ணுங்க, மிச்சம் தானா சரியாகும். நீங்கள் ஜெபிக்காத ஜெபங்கள் கேட்கப்படும், நீங்கள் வைக்காத விண்ணப்பங்கள் கேட்கப்படும். நீங்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனத்துக்கு தயார் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த தூரமாக நிற்கிறோம், உடம்பில் தூரமாக நிற்கிறோம், மனசில் தூரமாக நிற்கிறோம், ஆன்மாவில் தூரமாக நிற்கிறோம், உறவுகள்கிட்ட இந்த தூரமாக நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட நெருங்கினீங்கன்னா உறவுகள்கிட்ட தானாக நெருங்கிடுவீங்க. அது அடுத்தது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட இந்த நெருங்குற அந்த விஷயத்தை பாருங்கள். நல்ல முறையில் ரெட்ரீட் அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வராமல் இருக்காதீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாதாரணமாக வெள்ளிக்கிழமை தவக்காலத்தில் வெள்ளிக்கிழமை கோயில் நிரம்பி இருக்கும். சனிக்கிழமை மாதிரி முக்கியம் இருக்காது, எண்ணணும் சனிக்கிழமைகளில். இன்றைக்கி ஏன்னா சிலுவை பாதை அப்படின்னு வந்துடும், சரி வந்துட்டோமே ஃபாதர் பிரசங்க வைக்கிறார் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சில டைம் உட்காருவாங்க. காசிமேடு ஆளுங்களை பற்றி சொல்லுங்க, நான் மற்ற பங்குகளை பற்றி சொல்கிறேன். நீங்கள் நல்லவங்க தான், நாளைக்கு இன்னும் ஆளுங்களை கொண்டு வரணும். வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தைகள் கஷ்டமாக தான் இருக்குது, ப்ரீச்சிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. தொண்டை வலிக்குது, சவுண்டு ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் செய்யும் பொழுதும் இது உங்களுக்காக
ஆண்டவர் தயார் செய்த தியானம், பங்கு தந்தையின் வழியாக தயார் செய்த தியானம். அதனால் நாளைக்கு பைபிளோடு வரணும், பைபிள் இல்லாமல் வராதிங்க. வேணும்னா நாளைக்கு நாங்கள் பைபிளும் கொண்டு வரோம். யாருக்காவது பைபிள் இல்லைன்னா ஸ்டால்லேருந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம். நாளைக்கு பைபிள் நாளைக்கு ஒரு ஸ்டால் போடுவோம். அப்போ அந்த ஸ்டால் இந்த ஏதாவது பொருள் வாங்கினா காசு எடுத்துகிட்டு வாங்க. பைபிளும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வரோம். ஒருத்தருக்கு ஒரு பைபிள் கண்டிப்பாக இருக்கணும். அதில் நஷ்டம் பார்க்காதீங்க, அதில் லாபம் பார்க்காதீங்க. தயவு செய்து ஒருவர் என்னுடைய பைபிள், என்னுடைய முதல் பைபிள் கிழிஞ்சு போச்சு, அதனால் இப்போ 2வது பைபிள் எடுத்துகிட்டு என்னுடைய பேரை எழுதி வச்சுருக்கிறேன். அப்போ இந்த பைபிளை எங்கே போனாலும் நான் கொண்டு போவேன். ஏன்னா எனக்கு ஈஸி இதிலிருந்து ப்ரீச்சிங் பண்ணேன். ஏன்னா இதில் நான் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்கிறேன். இது என்னுடைய பைபிள் இது. அப்போ பேர் எழுதி வச்சு என்னைக்கு இதை தொடங்கினேன், ஆகஸ்ட் 01/08/2025 எல்லாவூரில் இருந்த பொழுது. அப்போது ஆகஸ்ட் 1 2025 இதுதான் என்னுடைய பைபிள். அப்போ அதனால் உங்களுக்கு உங்களுடைய பைபிள் இருக்கணும், அதில் உங்களுடைய பேரை போட்டிருக்கணும். டேட் வேணும்னா போடுங்க. நான் பாம்பேயில் ஒரு தடவை தியானத்துக்கு போன பொழுது அங்கே அந்த என்னை இன்வைட் பண்ண ஒருத்தர், பங்களாதேஷ் தியானத்துக்கு போனோம். ஜாயன் அப்படின்ற ஒரு இடம். தியானம் சாயங்காலம் தான். அப்போ நாள் காலையில் வந்து அவர் சொன்னார், ஃபாதர் பிளஸ்ஸிங்காக வரீங்களா அப்படின்னார். அவர் இன்வைட் பண்ணிட்டு போனதுனால அவருக்கு வந்து ஒரு 2-3 கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல் பிளஸ் பண்ணதுக்கு தான் அவர் கொண்டு போனார். இந்த ஆயில் எல்லாம் எடுத்து கொண்டு வர கப்பல் அது பிளஸ்ஸிங்காக போகும்போது ஃபஸ்ட்டு நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு தான் போனேன். என் ஆஃபீஸுக்கு தான் கொண்டு போனார் பிளஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஆஃபீஸ் போன போது என்கிட்ட சொன்னார், ஃபாதர் 5 நிமிஷம் உட்காருவீங்களான்னு கேட்டார். உட்காருங்க ஃபாதர், நான் எனக்கு ஒரு வேலை முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னார். நான் 5 நிமிஷம் உட்காந்தேன். இவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து, கேபினில் உட்காந்து பைபிளை திறந்தாருங்க. ஃபாதர், நான் டெய்லியும் இந்த ஆஃபீஸில் வந்தேன்னா முதல் வேலையாக பைபிள் ஒரு அதிகாரம் வாசித்து முடிப்பேன் ஃபாதர். அதுக்கப்புறம் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஸ்டாஃபை பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயமே பண்ணுவேன். என்னுடைய கேபினில் நான் நுழைஞ்சா ஃபஸ்ட்டு நான் செய்கிற விஷயம் பைபிளோட ஒரு அதிகாரம் வாசிச்சிருவோம் ஃபாதர். டெய்லி அது வாசிக்காமல் அவர் அந்த ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அதனால் வீட்டில் ஒரு பைபிள் வச்சுருக்கிறார், ஆஃபீஸில் ஒரு பைபிள் வச்சுருக்கிறார். அந்த பைபிளில் அவர் டேட்டு போட்டிருக்கிறாருங்க. ஒரு தொடக்க நூல் என்றைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, அதனுடைய கடைசி திருவெளிப்பாடு என்றைக்கு முடிக்கிறேன் அப்படி ஒரு தடவை வாசி முடிச்சிட்டார். அந்த டேட்டு போட்டிருக்கிறார். 2வது வாரம் வாசி முடிச்சிட்டார். நான் அவரை பார்க்கும்போது 3வது தடவை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த டேட் அங்கே போட்டிருக்கிறார், என்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான், நல்ல நல்ல விஷயங்கள். ஆரம்பிங்க. இட் இஸ் பெட்டர் நெவர் லேட் தேன் பிஃபோரா. இனி அது தாமதம் அல்ல. எந்த வயசாக இருந்தாலும் ஆரம்பிங்க. 50 வயசானாலும் ஆரம்பிங்க. 50 வயசு ஆயிடுச்சே நினைக்காதீங்க, 80 வயசு ஆயிடுச்சே நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பைபிள் வாங்குங்க, உங்களுக்கு என்னுடைய பேர் எழுதுங்க, டேட் எழுதுங்க, வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.